விரயங்கள் வந்தோம், எதிர்பாராத வகையான விரயங்கள் ஜாஸ்தியாக வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட்டி தொழில் பண்ணுறவங்க, அதான் வட்டிக்கு விட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வாங்கின இடத்துல கம்மியான ரேட்டுக்கு வாங்கி இன்னொரு இடத்துல வந்து அதிகமான ரேட்டுக்கு விட்டு அதை வாங்கி திருப்பி கட்டுற இடத்துல வந்து கரெக்டாக வசூல் ஆகாது. ஸோ வசூலுங்கிற ஏரியாவுக்கு வந்து விரய சனி வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும், தூங்க முடியாத அளவுக்கு அமைதியை வந்து கெடுக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் ஏற்படும்போது அதுக்கான விரயத்தை வந்து ஜாஸ்தியாக்கும். இப்போ சாதாரணமாக எல்லோரும் போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதிகமான அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற நேரிடும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் வந்து விரய சனியில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு திருப்பி காசு வாங்கி அந்த நோய் நொடி தீர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கான அமைப்பு இப்போ ஏற்படுத்தியிருக்கோம். 12ஆம் இடத்துலேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 10 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து 9ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது 10ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்கியத்தை கெடுக்கும். அப்போ பாக்கியத்தை கெடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நடக்கிற வேலைகள் ஒரே நேரத்தில் செய்கிற வேலையை 10 தடவை செய்யணும், ரிப்பீட்டடாக போகணும். ஒரே நேரத்தில் முடியாது, திரும்பி 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 செய்யணும். அப்போ தான் அது நடக்கும். அப்போது பாக்கியஸ்தானம் கெட்டு போச்சு, தனஸ்தானம் கெட்டு போச்சு, விரயத்தில் வந்து உட்காந்துட்டார். அப்போ விரயத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்குவார். அப்போ இந்த பிரச்சனைகள் ஆளாக்குறது வந்து இதுதான் விரயசனி. விரயசனி வந்து எதிர்பாராத வகையான விரயம், மருத்துவ ரீதியாக விரயம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதுக்கான தேவையில்லாத வக்கீலுக்கு கொடுக்குற விரயம், இதெல்லாம் திரும்பி வராத விரயம். இதெல்லாம் திரும்பி பொருள் வாங்க முடியாமல் திரும்பி வராத விரயம் ஆகும். அதெல்லாம் ஆகும். அலைச்சல், ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போய் முடிக்க வேண்டிய காரியத்தை 10 தடவை 20 தடவை போக வேண்டிய விரயம், தாமதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் தாமதமாகி அதுக்காக வட்டி வாங்கி அதை கட்டுற ஒரு சூழ்நிலை வரும். சம்பளம் லேட் ஆகும். 10ஆம் தேதி 5ஆம் தேதி கொடுக்குற சம்பளம் 15ஆம் தேதி ஆகும். 15ஆம் தேதி கொடுக்க வேண்டிய சம்பளம் அடுத்த மாதம் ஆகும். அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய சம்பளம் அப்புறம் 3 மாதம் கழிச்சு ஆகும். அப்புறம் 3 மாதம் கழிச்சு நீங்கள் ஏதாவது வாரத்தை பேசும்போது, ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்கறனால நீங்கள் நியாயமாக ஏதாவது கேள்வி கேட்க அங்கேருந்து வேலையை விட்டு வெளியில் வரும்போது அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு 3 மாதம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நட்டங்களுக்கு வந்து என்னென்ன வழி வகுக்க முடியுமோ அத்தனை வழியும் சனீஸ்வரன் வகுப்பார். இதெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். இதை தாண்டாமல் நீங்கள் வந்து இந்த விரய சனியை நீங்கள் தாண்டி இருக்க மாட்டீங்க. இது ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா